ஆளுநர் வந்து என்ன சொன்னார், 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு, 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாசிப்பு திறன் இல்ல. ஆளுநர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் எந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்காருன்னு முதல்ல அவர் புரியணும் அவரு. அவரு எந்த மாநிலத்துக்காரரா, அங்க எஜுகேஷன் என்ன இருந்துச்சு, அந்த எஜுகேஷனுக்கு ஒரு எக்ஸாமே எப்படி நடக்குதுன்னு நம்ம நம்ம செய்தியில பார்த்துருக்கோம். ஒரு பொதுத் தேர்வு எப்படி அவங்க நடத்துறாங்க, அதெல்லாம் சரி அத நம்ம வந்து விமர்சனம் பண்ண வேணாம். எஜுகேஷன் சார்ந்து பிள்ளைங்க எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வரணும். நான் ஆசைப்படுறேன். வரட்டும் அவங்க. ஆனா நம்ம ஸ்கூல்ல பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அரசு பள்ளியை பொறுத்தவரைக்கும் நம்ம இவ்வளோ தரவுகளை வந்து நாங்க குடுக்கல. ஒன்றிய அரசு குடுக்குது. பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ திறனறி தேர்வுகளோட பாஸ் பண்ணி வராங்க. இவ்வளோ பாஸ் பெர்சன்டேஜ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் கொண்டு வந்த எண்ணும் எழுத்தும் திட்டம், நீங்கள் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லே கொண்டு வந்த ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்தது, ஹைடெக் லேப்ஸ் கொண்டு வந்தது என்று பல தரவுகள் மூலம் இன்றைக்கி நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அதனால தான் இந்த ஓப்பன் சேலஞ்சு நான் கொடுத்தேன். நான் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஹெச்எம் சொன்னாங்க, அமைச்சர் எங்கள் ஸ்கூல்லேருந்து எந்த பிள்ளை வேணால் நீங்கள் வந்து பண்ணுங்க வரேம்மான்னு சொல்லிட்டு உடனே தளியில் இருக்கிற டீ புதூருங்கிற ஒரு கிராமத்தில் போய் ஒரு கிராமத்தில் அந்த ஸ்கூலில் போய் உட்காந்து அந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தையும் நான் கேள்வி கேட்க ஆங்கிலத்துலேயும் சரி தமிழ்லையும் சரி கணக்கு பார்த்தேன்னு சொல்லுது. அதை சார்ந்து உடனடியாக 2000 ஹெச்எம்ஸ் என்ன பண்ணால் எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க சார், நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். ஆளுநர் பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு ஒரு பேச்சு பேசக்கூடிய மனுஷனாக தான் நான் பார்க்குறேன். நான் அதை பற்றி பெருசாக சொல்ல தேவை.